இன்றைய விளக்க உரை. முதல் வாசகத்தில் இயேசுவின் சீடரான யாக்கோபு ஆண்டவர் மீது நம் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். எனவே ஆண்டவர் மீது மட்டுமே நாம் உண்மையான ஞானம், ஆதரவு, பலம் மற்றும் ஊக்கத்தை காண முடியும். சோதனைகளை விரக்திக்கு அல்ல, மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளாக, காரணிகளாக நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த சவால்கள் விசுவாசத்தை சோதிக்கின்றன மற்றும் சகிப்புத்தன்மையை உருவாக்குகின்றன. ஆண்டவர் எப்பொழுதும் நம் பக்கத்திலேயே இருக்கிறார், நம்மை பாதுகாத்து உதவுகிறார். இந்த விடாமுயற்சி விசுவாசிகளை ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சி அடைய செய்கிறது. மேலும் இந்த போராட்டங்களை வழிநடத்த நமக்கு ஞானம் தேவை. சந்தேகமின்றி கேட்பவர்களுக்கு கடவுள் அத்தகைய ஞானத்தையும் தாராளமாக கொடுக்கிறார். நம் வாழ்வில் நம் ஆண்டவர் அனுமதித்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் அதே உணர்வை நாம் உணர முடியும். ஏனெனில் நம் உண்மையுள்ள ஆண்டவருடைய கருணை அவருடைய ஊழியர்களான நம்மீதும் இருக்கும். மேலும் அவருடைய இரக்கத்தால் நாம் வாழலாம். இயேசுவின் ஊழியத்தின் பொழுது பரிசேயர்கள் எவ்வளவு கடின இதயமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. அவர்களுக்கு ஒரு மெசியா, ஒரு போர் வீரர் அல்லது அரசராக இருப்பார். அவர் அவர்களை ரோமைய ஒடுக்குமுறையிலிருந்து அரசியல் ரீதியாக விடுவிப்பார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை செய்வார். அதாவது எகிப்தில் முதற் பேரானவர்களின் இறுதி மரணம் வரை நைல் நதியை இரத்தமாக மாற்றுவது போன்ற தெய்வீக பேரழிவுகளை அவர் காட்டுவார் என்று எதிர்பார்த்தார்கள். இது விடுதலை பயணத்தில் 7 முதல் 12வது அதிகாரங்களில் நீங்கள் படிக்கலாம். வெளிப்படையாக ஏராளமான மக்களை அவர்களின் துன்பங்களிலிருந்து விடுவித்த, தீய ஆவிகளை விரட்டிய, இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பிய ஒரு தாழ்மையான ஊழியரும் மீட்பருமான இயேசுவை கடின இதயமுள்ள பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை தங்கள் அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக கருதினர். மேலும் அவரை கைது செய்து கொலை செய்வதற்கான காரணங்களையும் தேடினார்கள். இயேசு தன்னை நிரூபிக்கும் அற்புதங்களை செய்யவில்லை. மாறாக மெசியாவின் வருகையின் போது இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டபடி கடவுள் திட்டமிட்ட அனைத்தும் அவருடைய காலத்தில் நிறைவேறின. தீய சக்தியால் உந்தப்பட்ட கூடுதல் மீட்பு அடையாளத்திற்கான கோரிக்கைகளை இயேசு சந்தேகத்திற்கு இடமின்றி மறுத்ததாக மார்க்கு நற்செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. மத்தேயு மற்றும் லூக்காவின் நற்செய்திகளில் திமிங்கலத்தின் வயிற்றில் யோனாவைப் போலவே பூமியின் வயிற்றில் 3 பகல் மற்றும் 3 இரவுகளில் தங்கியிருக்கும் பொழுது இயேசு தனது சொந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை முன்னறிவிக்கிறார். இது அவர்களின் இதயத்தை மாற்றாது என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். ஆமேன்.